ஒரு ஊனமுற்ற குழந்தையா பிறந்தா கூட அதை நீங்க ஏத்துக்கிறீங்க. ஆனா பிறந்தன்னா நான் ஒரு பெண்ணா நான் வந்து உணரும் போது நீங்க வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி சப்போஸ் நீங்க ஏத்திருந்தீங்க அப்படின்னா நான் இதே வீட்டில் இருந்திருப்பேன். ரோட்ல போய் பிச்சை எடுக்கணும், யாசகம் கேட்கணும், செக்ஸ் ஒர்க் பண்ணணும், இத்தனை அவமானத்தை நான் சுமந்துக்கிட்டு வாழணுன்ற அப்படின்ற ஒரு நிலைமையே வந்திருக்காது இல்ல. என் புள்ள இப்படிதான் இருப்பான். அவன் ஆம்பளை துணி போடுவானோ இல்ல பொம்பளை துணி போடுவானோ இல்ல முடி வளர்த்திக்குவானோ மூக்கு குத்திக்குவானோ அப்படின்னு நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா நாங்க நல்லா போய் படிச்சிருப்போம். ஸ்கூல்ல யாராவது என்ன வந்து கேலி கிண்டல் பண்ணியிருந்தா கூட ஏன் என் பிள்ளை நீங்க வந்து கேலி கிண்டல் பண்றீங்கன்னு வந்து நீங்க மற்ற பிள்ளைங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அப்படி நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா நான் நல்லா படிச்சிருப்பேன். நானும் ஒரு டாக்டர் ஆயிட்டு இருப்பேன், நானும் ஒரு லாயர் ஆயிட்டு இருப்பேன். திருநங்கைங்க இன்னைக்கு எல்லா ஸ்தலத்திலையும் வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னுமா எங்களை பத்தி உங்களுக்கு புரிதல் கிடைக்கல? புரிஞ்சுக்குங்க, நாங்களும் உணர்வுள்ள உயிருள்ள மனிதர்கள் தான். எங்களை அடிச்சா எங்களுக்கும் வலிக்கும், அவங்கள ஏத்துக்குங்க. மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு வந்து சென்சஸ் பண்ணுங்க, எத்தனை பேர் இருக்கிறேன்ட்டு. ஆடு மாடு காட்டுக்குள்ள வாழ்ற சிங்கம் யானையெல்லாம் நீங்க வந்து சென்சஸ் பண்றீங்க. ஏன் இன்னும் நீங்க திருநங்கைகள் பத்தி ஒரு சென்சஸ் பண்ணாத இருக்கிறீங்க? மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு வந்து சென்சஸ் பண்ணுங்க, எத்தனை பேர் இருக்கிறேன்ட்டு. அதுவே வந்து ஒரு ப்ராப்பரா இல்லாத இருக்குது, எத்தனை பேர் நம்ம இந்திய நாட்டில் இருக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ ஆடு மாடு காட்டுக்குள்ள வாழ்ற சிங்கம் யானையெல்லாம் நீங்க வந்து சென்சஸ் பண்றீங்க. ஏன் இன்னும் நீங்க திருநங்கைகள் பத்தி ஒரு சென்சஸ் பண்ணாத இருக்கிறீங்க? திருநங்கை மாதிரியே திருநம்பிகளும் நீங்க வந்து ஏத்துக்கணும். அப்படிதான் ஏத்துட்டு தான் இருக்கீங்க. நம்ம கேட்கறது பூரா இதுதான். திருநங்கை திருநம்பி இடையலிங்கத்தனவர் 3 பேர்த்துக்கான நேஷனல் பாலிசி ஒன்று நீங்க அமைக்கணும். அந்த பாலிசியில உறுப்பினரா யார் இருக்கணும் அப்படின்றது மக்கள் கையில விடணும். மக்கள்னாக்க எங்க கையில விடணும். நீங்களா வந்து தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, மக்கள் ஓட்டு போடணும். அந்த மாதிரி நீங்க கொண்டுட்டு வரணும். கல்வி வேலை வாய்ப்புல வந்துட்டு இடஒதுக்கீடு தரணும் நம்மளுக்கு. இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனி நடத்தணும்னா உங்ககிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்க. நீங்க வந்து சைன் பண்ணாதான் வந்து அந்த கம்பெனி ஆரம்பிக்க முடியும். அப்ப நீங்க சொல்லுங்க, திருநர் மக்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் நீங்க வந்து வேலை கொடுத்தாதான் நாங்க சைன் பண்ணுவோம்னு சொல்லுங்க. நீங்க நாங்க வேலை தேடிட்டா போகணும்னு அவசியம் கிடையாது. கார்பரேட் கம்பெனிக்காரன் உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது வாங்கம்மா வேலைக்குன்னு வெத்தலை பார்க்க வச்சு எங்களை அழைப்பாங்க. அந்த ஒரு நிலைமை நீங்க உருவாக்குங்க. இப்படியெல்லாம் நீங்க செஞ்சாதான் வருங்கால மக்கள் எங்களை மாதிரி பிச்சை எடுத்தும் பாலியல் தொழில் பண்ணாமையும் நேர்மையா வாழ்றதுக்கான ஒரு வழிவகை கிடைக்கும். அதை நீங்க செய்வீங்கன்னு நான் மனசால நம்புறேன். வெகு தூரம் இல்லை, நிறைய நீங்க செஞ்சுக்கிட்டு வர்றீங்க, இன்னமும் நிறைய செய்யணும். இன்னொன்று முக்கியமான விஷயம், அம்மா அப்பா எங்களை வந்து விரட்டி அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி சம உரிமை குடும்பத்துல இருக்குதோ அதே மாதிரி உரிமைகள் எங்களுக்கு வந்து கிடைக்க பெறணும். சொத்துலையும் சரி, நாங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுலையும் சரி, இது எல்லா விஷயத்திலுமே பேஸ்ட் உமன் ரைட்ஸ்னா என்ன? ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு கரண்ட் இருக்கணும், தண்ணி இருக்கணும், உணவு கிடைக்கணும், குடியிருக்க ஒரு வீடு கிடைக்கணும். இதுதானே பேஸ்ட் விமன் ரைட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அது கூட இல்லாத ஒரு திருநங்கைங்க நிறைய பேர் இருக்கிறாங்கனாக்க அப்ப நம்ம அரசாங்கம் என்ன செய்யணும்? அதையும் நீங்க செய்யணும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். 2014 உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு மாபெரும் ஆணையை வந்து பிறப்பிச்சிச்சு. திருநர் சமூகத்தை பாதுகாப்பா அவங்கள வச்சிருக்க வேண்டிய ஒரு ஆணை. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்க எல்லாமே வந்துட்டு அந்த பாலிசியை வந்து ரெடி பண்ணணும். பிற்படுத்தோர் பட்டியலில் அவங்கள சேர்த்து அதில் கிடைக்கிற பெனிஃபிட் எல்லாம் அவங்களுக்கு தரணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுல நேஷனலா ஒரு பாலிசியை வந்து பண்ணணும்னு நம்ம திருச்சி சிவா அவங்க வந்து பண்ணாங்க. அதை உலகமே நாங்க வந்து போற்றுனோம், வரவேற்றோம். அவரு ஏற்படுத்திய அந்த பாலிசியில எங்களுக்கான சப்போர்ட்டிவா இருந்துச்சு. எஜுகேஷன்ல, எம்ப்ளாய்மெண்ட்ல ரிசர்வேஷன் எல்லாமே இருந்துச்சு எங்களுக்காக. ஆனா ஒரு இடத்துல அதை வந்து ஒரு மனதா தேர்வு செஞ்சுட்டு மக்கள் மன்றத்துல அதை எடுக்காத விட்டுட்டாங்க மத்திய அரசாங்கம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க,
அவங்களுடைய கட்சியுடைய காழ்ப்புணர்ச்சி தான். ஏன் இவங்க என்ன பில்லு கொண்டு வருது, நாம ஒரு பில்லு பண்ணலான்னு மத்திய அரசாங்கம் ஒரு பில்லு பண்ணுச்சு. அந்த பில்லுல ரிசர்வேஷன் கிடையாது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கோ கல்விக்கோ. ஆனா நாங்க வந்து பண்ற பிச்சை எடுத்தலும் பாலியல் தொழிலும் இம்மிடியட்டா விடணும் அப்படின்னு இருக்குது. இன்னொன்னு, எங்களுடைய ஜெண்டரை 3வது மனுஷன் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இவங்க இந்த ஜெண்டர் அப்படின்னு வந்து சொல்லணுமாமா. ஆனா 2014 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, என்னுடைய பாலினத்தை தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க. ஆனா இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, ஒரு ஜட்ஜோ இல்ல ஒரு மனநல டாக்டரோ இன்னொருத்தர் யாராவது கூட இருந்து துணியை பூரா அவுக்கு வச்சு உங்களோட ஜெண்டர் என்னன்னு அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்களாமா. நான் கேட்கிறேன், ஒரு ஆணையும் பண்ணையும் துணி பூரா உருவிட்டு தான் நீங்க வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து ஆண் பண்ணுன்னு வைக்கிறீங்களா? சோ மத்திய அரசாங்கத்தோடைய இந்த மாதிரியான ஒரு பாலிசியை எதிர்த்து நாங்க போய் ஜந்தர் மந்தர்ல ப்ரொடெஸ்ட் கூட நம்ம பண்ணணும். ஆனாலும் அவங்க வந்து நாங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அதை வந்து சட்டமா ஆக்கிட்டாங்க. திருச்சி சிவா கொண்டு வந்த பில்ல நிராகரிச்சுட்டாங்க. ஆனா இன்ன வரைக்கும் ஒரு காவல்துறையாவோ ஒரு டாக்டராவோ ஆகிறதுக்கு நாங்க அந்த சுப்ரீம் கோர்ட் ஆணையை நாங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்க நினைக்கலாம் கடைக்கடையா நாங்க போய் யாசகம் கேட்கிறேன்னு காசுக்காக. ஆனா இன்னைக்கு கல்விக்காக நாங்க கோர்ட்டு படி ஏறிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க அது யாருக்காவது தெரியுமாங்க? அப்படி கோர்ட்டு படி ஏறி தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நாங்க வந்து வாங்கிக்க வேண்டியதா இருக்குது. எங்களை தேடி வரமாட்டேங்குது. ஸோ அப்படின்னா ஒரு சிலர் வந்து போலீஸ் ஆபீசராகவும் டாக்டராகவும் நாங்க வந்து ஆக்கிட்டு இருக்கிறோம். நாங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிச்சதுன்னா 2வது இன்னொரு அரசாங்கம் வரும்போது அதை இன்னும் மேல எப்படி நம்ம உயர்த்தி கொண்டு போலான்னு தான் பார்க்கணும். அரசியல் காழ்ப்புணர்ச்சி இங்க இருக்கக்கூடாது. அதுதான் இங்க வந்து நடக்குது. இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே ஆட்சியும் சரி திமுக ஆட்சியும் சரி எங்களுக்கு நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. பெண்களுக்கு எப்படி பஸ்ல இலவசமா போலாமோ அதே மாதிரி நாங்களும் இலவசமா பஸ்ல போலாம். அதே மாதிரி மேல் படிப்புக்காக இந்த ஆண்டு சட்டசபையில 2 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. நாம போயிட்டு கண்டிப்பா அதை பயன்படுத்திக்கணும் நம்ம பிள்ளைங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்காக நம்மளுடைய மாவட்ட ரீதியா நம்மளுக்கு இந்த பெனிஃபிட் எல்லாம் வந்து தந்துகிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளைங்க இதெல்லாம் கொஞ்சம் உஷாரா பார்த்து, நீங்க எங்க கல்வி தொலைச்சிட்டு வந்தீங்களோ திருப்பி அங்கிருந்து நீங்க ஆரம்பிங்க. நீங்க ஒரு டாக்டர் ஆகி பாருங்க, ஒரு இன்ஜினியர் ஆகி பாருங்க, எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா? அது வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான். அதெல்லாம் நீங்க தாண்டி வரணும். அம்மா நான் அந்த கஷ்டத்தை தாண்டி வரலையா? எத்தனை அவமானங்களை, எத்தனை கல்லு முள்ளு இருக்கக்கூடிய பாதைகளை நான் கடந்து வந்திருக்கிறேன் இல்லையா? அப்படி நான் ஜெயிக்கும் போது நீங்க ஏன் ஜெயிக்க முடியாது? ஒரு ஊனமுற்ற குழந்தையா பிறந்தா கூட அதை நீங்க ஏத்துக்கிறீங்க. திருநங்கைங்க வந்து பிறக்கும் போது ஆணா பிறக்கிறாங்க, திருநம்பிங்க பிறக்கும் போது பெண்ணா பிறக்கிறாங்க. இதுல இன்னொரு ஜெண்டர் இருக்குது. பிறக்கும் போதே ஆணுடைய உறுப்பும் பெண்ணுடைய உறுப்பும் வளர்ச்சி அடையாம பிறக்கக்கூடிய குழந்தைங்களும் இருக்கிறாங்க. அவங்களை நம்ம இடைலிங்கம்னு சொல்றோம் நம்ம. ஆனா அந்த இடைலிங்கத்தை கூட நீங்க ஒரு வகையில ஆணாவோ பெண்ணாவோ நீங்க ஏத்துக்கிறீங்க. ஒரு ஆணா பிறந்தன்னா நான் ஒரு பெண்ணா நான் வந்து உணரும் போது நீங்க வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அது ஏன் தெரியல எனக்கு. அப்படி சப்போஸ் நீங்க ஏத்திருந்தீங்க அப்படின்னா நான் இதே வீட்டுல இருந்திருப்பேன். ரோட்ல போய் பிச்சை எடுக்கணும், யாசகம் கேட்கணும், செக்ஸ் ஒர்க் பண்ணணும், இத்தனை அவமானத்தை நான் சுமந்துக்கிட்டு வாழன்ற அப்படின்ற ஒரு நிலைமையே வந்திருக்காது இல்ல. என் புள்ள இப்படிதான் இருப்பான், அவன் ஆம்பளை துணி போடுவானோ இல்ல பொம்பளை துணி போடுவானோ இல்ல முடி வளர்த்திக்குவானோ மூக்கு குத்திக்குவானோ அப்படின்னு நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா நாங்க நல்லா போய் படிச்சிருப்போம். ஸ்கூல்ல யாராவது என்ன வந்து கேலி கிண்டல் பண்ணியிருந்தா கூட, ஏன் என் பிள்ளை நீங்க வந்து கேலி கிண்டல் பண்றீங்கன்னு வந்து நீங்க மற்ற பிள்ளைங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அப்படி நீங்க சப்போர்ட் பண்ணிருந்தீங்கன்னா நான் நல்லா படிச்சிருப்பேன். நானும் ஒரு டாக்டர் ஆயிட்டு இருப்பேன், நானும் ஒரு லாயர் ஆயிட்டு இருப்பேன். திருநங்கைங்க இன்னைக்கு எல்லா ஸ்தலத்திலையும் வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னுமா எங்களை பத்தி உங்களுக்கு புரிதல் கிடைக்கல? புரிஞ்சுக்குங்க, நாங்களும் உணர்வுள்ள உயிருள்ள மனிதர்கள் தான். எங்களை அடிச்சா எங்களுக்கும் வலிக்கும், அவங்கள ஏத்துக்குங்க. அதுதான் இந்த சமூகத்துக்கு நான் சொல்லக்கூடியது.
நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, எங்க வழியிலாவது விட்டுருங்க அட்லீஸ்ட்.